ஜப்பான் நாட்டில் சாமுராய் ஒருவர். சாமுராய் என்றால் அனைத்து போர்க்கலைகளையும் மிக நேர்த்தியாக கற்று அதில் மிக சிறப்பாக விளங்குகின்றவர்கள்தான் சாமுராய் என்று அழைக்கப்பட்டார்கள். மக்கள் மத்தியில் பெயர் பெற்ற அந்த சாமுராய் ஒருவர் ஒரு ஜென் துறவியை பார்க்க செல்லுகின்றார். அவரிடம் சென்று மோட்சம் என்றால் என்ன, நரகம் என்றால் என்ன என்று அவரிடம் கேட்டார். அவர் உடையையும் இன்னும் அவரை அவர் வந்த தோரணை பார்த்த அந்த ஜென் துறவி உடனடியாக கோபம் கொண்டவராக, நீ ஒரு முட்டாள் காட்டு மிராண்டி, மக்களை கொண்டு குவிக்கக்கூடியவன், உனக்கெல்லாம் நான் இதை சொல்லிக் கொடுத்து என்னுடைய நேரத்தை வீணாக்க விரும்பவில்லை, போய்விடு என்று சொல்லுகின்றார். இந்த வார்த்தையை சற்றும் எதிர்பாராத அந்த சாமுராய் உடனே தன்னுடைய உரையில் இருந்த வாளை உருவி, இப்போதே உம்மை கொன்று போடுவது சரியான ஒன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன் என்று அவர் சொன்னார். உடனே அவர் அந்த துறவி இதுதான் நரகம் என்று சொன்னார். தமக்கு உணர்த்துவதற்காகவே இவ்வாறு அவர் பேசினார் என்பதை உணர்ந்த உடனே கோபம் தணிந்தவராக, என்னை மன்னித்து விடுங்கள், எனக்கு இதை உணர்த்தியதற்கு உங்களுக்கு நன்றி என்று அவர் சொல்லுகின்றார். உடனே அந்த துறவி இதுதான் மோட்சம் என்று சொன்னார்.